பெரம்பூர் தொகுதியில் தவேக தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய நிலையில் அதே பெயரில் 4 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், பெரம்பூரில் தவேக தலைவர் விஜயனுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அதே பெயர் கொண்ட 4 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக அறிகிறோம். அது பற்றிய முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்களுடைய அபிடவிட் வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெற்று முடிந்திருக்கிறது. மதிய காலை 11 மணிக்கு தொடங்கிய பரிசீலனை 3 மணியோடு நிறைவடைய வேண்டும். சில தொகுதிகளில் மட்டும் ஆட்சேபனைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இது போன்ற பரிசீலனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் களம் காண்கிறார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் களம் காணக்கூடிய நிலையில பெரம்பூர்ல அவர் போட்டியிடக்கூடியதற்கான அந்த வேட்புமனு காலை ஏற்கப்பட்டிருந்தது. பல்வேறு ஆட்சேபனைகள் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சுயேட்சை கட்சிகள், திமுக உள்ளிட்ட கட்சிகளால் எழுப்பப்பட்டிருந்த நிலையில அதற்கான உரிய முறையான ஆதாரங்கள் இல்லை என்ற பல்வேறு காரணங்கள் காட்டி ஆர்ஓ தேர்தல் நடத்தும் அதிகாரி அந்த வேட்புமனுவை ஏற்றுக்கொண்டார். இந்த நிலையில ஜி விஜய், கே விஜய், எஸ் ஜோசப், எம் ஜோசப் ஆகிய பெயர்கள்ல வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. 2 விஜய், 2 ஜோசப் என்ற பெயர்கள்ல ஜோசப் விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் வேட்புமனுவோடு சேர்த்து இந்த 4 வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில இந்த 4 பேரோடு சேர்த்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜயும் களத்துல இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி மணிகண்டன். பெரம்பூர் தொகுதியில் தவேக தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய சூழலில் அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய பெயர் கொண்டு அதே போல் 4 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் ஒருத்தர் ஜி விஜய், ஒருத்தர் கே விஜய், ஒருத்தர் எஸ் ஜோசப், ஒருத்தர் எம் ஜோசப். ஸோ இவங்க 4 பேர் இருக்கிறாங்க, வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது.